பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் கேட்டாலே கண்களில் கண்ணீர் வரும். இன்று மனிதனுக்கு மனிதனே இரக்கம் காட்டுவதில்லை. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன் ஒரு வாயில்லா ஜீவனின் கண்ணீருக்காக இறங்கிய அந்த மாநபியின் கருணையை கேளுங்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் அன்பு தோழர் ஒருவருடன் அன்சாரி தோழர் ஒருவரின் தோட்டத்துக்குள் நுழைகின்றார். அங்கே ஒரு ஒட்டகம் கட்டப்பட்டிருந்தது. தூரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அந்த ஒட்டகம் வேகமாக அவர்களை நோக்கி ஓடி வருகின்றது. அருகில் வந்ததும் சுப்ஹானல்லாஹ், அதன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடுகின்றது. மெல்ல முணங்குகின்றது. தன் தலையை கண்மணி நாயகத்தின் முன் தாழ்த்துகின்றது. ஏதோ குறை சொல்வது போல. அந்த காட்சியை கண்ட நபி அவர்களின் புனித உள்ளம் உருகிவிட்டது. உடனே அந்த ஒட்டகத்தின் அருகில் சென்றார்கள். தங்கள் பரக்கத் நிறைந்த கரங்களால் அதன் கண்ணீரை துடைத்தார்கள். அதன் தலையையும் காதின் பின்புறத்தையும் அன்போடு தடவி கொடுத்தார்கள். அல்லாஹு அக்பர். நபியின் கரம் பட்டதும் அந்த ஒட்டகம் அமைதியானது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கோபமான குரலில் கேட்டார்கள், இந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் யார்? இது யாருடைய ஒட்டகம்? தோட்டத்தின் ஒரு மூலையிலிருந்து ஒரு இளைஞன் பதறி ஓடி வந்தார். யா ரசூலல்லாஹ், அது என்னுடையதுதான் என்றார். அப்போது கருணை நபி சொன்ன அந்த வார்த்தைகள் இன்று வரை உலகத்திற்கே ஒரு பாடம். அல்லாஹ் உனக்கு உடைமையாக்கி தந்த இந்த வாயில்லா ஜீவன் விஷயத்தில் நீ அல்லாஹுவை அஞ்ச மாட்டாயா? இது என்னிடம் புகார் சொன்னது. நீ இதை பசியால் வாட்டுவதாகவும் சக்திக்கு மீறி வேலை வாங்குவதாகவும். அந்த இளைஞர் நடுங்கிவிட்டார். கண்ணீரோடு தௌபா செய்தார். பார்த்தீர்களா நேயர்களே, மனிதர்களின் தலைவர், இரு உலகத்தின் அரசர் ஒரு ஒட்டகத்தின் புகாரை விசாரிக்கின்றார். அதன் கண்ணீரை தன் கைகளால் துடைக்கின்றார். இவர்தான் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் அருட்கொடை, அருளாக அனுப்பப்பட்டவர். இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இன்று நம் வீட்டில் வளர்க்கும் பூனை, பறவை, ஆடு, மாடுகள் நாம் எப்படி நடத்துகின்றோம்? அதற்கு சரியான உணவு கொடுக்கின்றோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பூமியில் உள்ளவற்றின் மீது இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். இந்த அழகிய சம்பவம் உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் ஒரு ஸலவாத்து சொல்லிவிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் பயனுள்ள ஒரு சம்பவத்துடன் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.